Thank you.
flowers and a happy new year. வானத்தில நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம்.
Praise the Lord. I am Zayden Agner, going to sing a song for Jesus. Peppermint, peppermint, candy can, red and white and sweet. Tasty candy, you're sold and in the perfect holiday treat. Don't you think that you're so missing all a Christmas tree? Don't you think that you're so missing perfect for me? Peppermint, peppermint, candy can, red and white and sweet. Tasty candy, you're sold and in the perfect holiday tree. Don't you think that you're so missing all of Christmas tree? Don't you think that you're so missing perfect for me? Peppermint, peppermint, candy can, red and white and sweet. Tasty candy, you're sold and in the perfect holiday tree. Tasty candy, you're sold and in the perfect holiday tree. The perfect holiday tree. Yum, yum. We wish you Merry Christmas. We wish you Merry Christmas. We wish you Merry Christmas. And a Happy New Year. And a Happy New Year. Chilelo, 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 chilelo. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். Chilelo, chilelo, chilelo. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம்,
பாரெல்லாம் பாட்டு சத்தம், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில குழவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. 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 கத்தர் பிறந்ததால், தேவாதி தேவன் பிறந்ததால்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனன திருநாளுக்குரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்த இந்த நாளை கிறிஸ்மஸ் பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்திற்கு எப்படி வந்தார் என்று சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு வேதாகம பகுதியில் அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த பூலகத்தில் பிறந்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்கள் அநேக ஆகமங்களிலும் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ அவருடைய பர்த் ரெஃபரன்சஸை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பிறப்பின் நிகழ்வுகளுக்கு முக்கிய ஒரு காரணம் என்றால் தேவதூதர்களுடைய செயல்பாடு. இயேசு கிறிஸ்து பாலகனாக வருவதற்கு முன்பதாக தேவதூதர்கள் அதை ஆயத்தம் செய்யும்படியாக வருகிறார்கள். முதலாவது காபிரியேல் தூதனுக்கு இந்த திட்டங்களை நியமிக்கப்படுகிறது. காபிரியேல் தூதன் சகரியாவை சந்தித்து யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தேவதூதர்கள் எப்பொழுது மனிதர்களோடு செயல்படுகிறார்கள் இல்லை மனிதர்களோடு உறவாடுகிறார்கள் என்றால் மனிதர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லை என்றால் அவர்களுக்கு தீர்வே இல்லை என்கிற பிரச்சனையிலே காணப்படும் போது தேவதூதர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் மனோவா அந்த தம்பதியினரை நாம் பார்த்தோம் என்றால் அவர்களும் அநேக ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு தேவதூதர் மூலமாக ஒரு வார்த்தையை அனுப்பி அவருடைய பிறப்பின் அந்த சிம்சோனுடைய பிறப்பை குறித்து அவர்களிடத்திலே சொல்கிறார். எப்படி அவன் நசரே விரதம் உடையவனாக இருக்க வேண்டும், அவனுடைய வளர்ப்பை குறித்தும் அங்கே தேவதூதர்கள் அவர்களிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவனமாக புதிய ஏற்பாட்டிலே அதே போல சிமிலர் பேரலல் ஈவெண்ட் சகரியாவோடு நடக்கிறது. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி தான் மரியாளோடு காபிரியேல் தூதன் பேசுகிறான். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தியை கூறி அவரை மரியாளை வாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இப்படி தேவதூதர்கள் எப்படியெல்லாம் பூலோகத்திலே மனிதர்களோடு சம்பாஷிக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால் ஒரு இம்பாசிபிளான திங்கை அது தேவன் பாசிபிளாக மாற்றும் போது தேவதூதர்கள் இன்டர்வீன் ஆகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நாம் இம்பாசிபிள் என்று இந்த காலகட்டத்திலே நாம் எண்ணுகிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இல்லை அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை ஒரு சிலர் குழந்தை பெறாமுடியாமல் இருந்தால் மலடி என்கிற அந்த பட்டம் என்று பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஒருவராலும் மாற்ற முடியாத நிலை இந்த காலத்திலே ஃபர்டிலிட்டி சென்டர் என்று அநேக ஒரு வியாபாரம் போல மாறிவிட்டது. ஆனாலும் அந்த காலத்திலே குழந்தை இல்லாதது சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அவதூறாக பேசுகிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட மன அழுத்தத்திலே காணப்படுகிற நபர்களுக்கு ஒரு விடுதலை என்னென்றால் அது தேவனால் ஒருவரால் மாத்திரம்தான் அப்படி குழந்தை பாக்கியத்தை தர முடியும் என்று முழு விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தார். அநேகர் காத்து கொண்டிருந்து தேவனிடத்திலே அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். 100 வயசிலே ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கை கொடுத்திருக்கிறார். ஸோ முதிர் வயதிலே காணப்படுகிற மனோவாவுக்கும் முதிர் வயதிலே காணப்படுகிற இந்த சகரியாவுக்கும் தேவன் ஆண் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எது இம்பாசிபிள் என்று நாம் எண்ணுகிறோமோ, எது என்னாலே செய்ய முடியாது என்று நம்மளுடைய முயற்சிகளிலும் நம்மளுடைய சரீர பிரகாரமாக நாம் சிந்தித்து செயல்பட்டு தோல்வியை சந்திக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவ சிந்தைக்கு நேராக தேவனை பார்க்கிறதற்கு எண்ணம் ஏவுகிறது. அப்பொழுதுதான் தேவன் அவருடைய தூதர்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். அநேக
முறை தேவதூதர்களே வந்து பேச வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் மூலமாகவும் தேவன் நம்மிடத்திலே பேசுவார். ஸோ எல்லா காலகட்டத்திலும் இந்த இன்டர்வென்ஷனை நாம் பார்க்க முடிகிறது. ஏதேன் தோட்டத்திலும் நாம் பார்க்கலாம், தேவனோடு பேசிக்கொண்டு உறவாடி கொண்டிருந்த அந்த ஆதாம் ஏவாள் இடத்திலே அங்கே சாத்தானும் வந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ மனிதர்களை நாம் சற்று பிரித்து பார்க்க வேண்டும். இது தேவதூதர்கள் போல நமக்கு நல்ல ஆலோசனை தருகிறவர்களா, இல்லை சாத்தானை போல துர் ஆலோசனை தருகிறவர்களாக என்று நாம் ஆராய்ந்து பார்த்து நல் ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஈடுபடுகிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஸோ எப்பொழுது வருகிறது என்றால், நாம் கவலைகளிலே, கண்ணீரிலே, பிரச்சனைகளிலே, சோர்ந்து போய் இருக்கிற நிலைமையிலே, வியாதியிலே இருக்கும்போது, எல்லாம் இந்த உலகம், இந்த சமுதாயம் நம்மை கைவிட்டது, எனக்கு வேற வழி இல்லை என்று எண்ணுகிற வேளையிலே தேவன் அந்த நேரத்திலே தங்களுடைய அற்புதத்தை நமக்கு ஒரு தேவதூதர் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ நமக்கு அது காண்பிக்கிறார். அநேக முறை வேதாகமம் மூலமாக நம்மோடு நம் தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். ஸோ நிச்சயமாக அவர் மீது முழு விசுவாசம் உடையவர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அற்புதமாக அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். தேவதூதர்கள் எவனமாக இந்த பிறப்பின் ஆயத்தத்திற்கு காபிரியேல் தூதன் செயல்பட்டானோ, யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை செய்து மரியாளை வாழ்த்தி, அது மாத்திரமல்ல, பாலகனாக இயேசு பிறந்த உடனே அங்கே தேவதூதனுடைய ஒரு திரள் உன்னதத்தில் இருக்கிறவருக்கு ஓசன்னா என்று பாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ ஒரு திரளான தேவதூதர்கள் பாடுகிற ஒரு கீதமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்கள் அமைகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அந்த பிறப்பின் நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கவலைகள், பிரச்சனைகள், சோகங்கள், கண்ணீர்கள் காணப்பட்டாலும் அவர் மீது நீங்கள் விசுவாசமுடையவர்களாக அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். உங்களுக்கு தேவதூதரை போல ஒரு மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு பேசுவார், உங்களுக்கு விடுதலை செய்வார். சகரியாவினுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த நபர், இருப்பினும் அவருடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை இல்லை என்கிற ஒரு நிலைமை. எப்பொழுது தேவதூதன் அவருடைய வாழ்க்கையில தரிசனம் கொடுத்தாரோ அதிலிருந்து அவருக்கு அந்த குழந்தை இல்லை என்கிற நிலை மாறி மீண்டும் தேவனுடைய அந்த ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்வதற்கு தேவன் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்து வழி நடத்துகிறார். ஸோ அநேக முறை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகக்கூடும். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்மை சோகடிக்க செய்யும். ஆனாலும் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இந்த பிறப்பின் நாட்களிலே அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மளோடு இருந்து அவருடைய தேவதூதர் மூலமாக நம்மை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியின் காலங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா தீர்க்கதரிசி அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பை சந்திக்கிறார். பாகால் தீர்க்கதரிசி மற்றும் அந்த ராணியோடு யுத்தம் செய்கிற எதிர்ப்பை பெற்றுக்கொள்கிறான். அவன் ஓடி ஒளிந்து கொண்டு நான் சாகுவேன் என்று சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் பின்பகுதி சொல்கிறது, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று அவன் சொல்லுகிறான். ஸோ சாக வேண்டும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு, ஒரு மன அழுத்தத்துக்கு, ஒரு டிப்ரெஷனுக்கு போகிற அந்த தீர்க்கதரிசியை அதன் பின் வருகிற வசனங்களை நாம் பார்க்கும்போது தேவதூதன் அவனை எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் என்று அங்கே உற்சாகப்படுத்துகிறார். இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய என்றால் இன்னும் அதிக ஊழியங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று எலியா தீர்க்கதரிசியை அவர் உற்சாகப்படுத்துகிறார். ஸோ தேவதூதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளமாக செயல்பட முடியும் என்று அநேக உதாரணங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் தேவதூதர்களோடு பேசுகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உணவு அளிக்கிறான், அவர்களோடு பரிந்து பேசுகிறான், சோதோம் குமாரோ பட்டணத்திற்காக என்று வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸோ இந்த
கிறிஸ்மஸ் நாட்களிலே நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் தேவனோடு ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிப்பார். தேவதூதன் எவ்வளமாக உங்களோடு பேசுவார் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். அதற்காக காத்திருங்கள். தேவனுடைய வார்த்தை என்னோடு பேச வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கும் போது யார் மூலமாகவது உங்களோடு தேவன் நிச்சயமாக பேசுவார். இந்த கிறிஸ்மஸ் வருகிற புதிய ஆண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக திகழ தாராவி நல்ல மீட்பன் ஆலயத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிறப்பின் நாட்களை அன்பு பிள்ளைகள் ஒரு மனமகிழ்ச்சி நாட்களாக அனுசரிக்க கொண்டாட நிற்கிறது செய்கிறார். நீர் பூலோகத்தில் வந்தபோது தேவதூதர்களுடைய செயல்பாட்டை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். எவனமாக ஒரு மனமகிழ்ச்சியின் செய்தியாக ஆண்டவரே அந்த சகரியாவுக்கும் மரியாளுக்கும் அறிவித்தார். அவனமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாங்கள் மனமகிழ்ச்சியின் செய்தியை கேட்கத்தக்கதாக, ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவதூதர்களும் எங்களோடு பேச நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த காலத்திலே நீர் தர உம்முடைய பாதத்திலே மன்றாடுகிறோம். ஒரு மனிதர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆலோசனை இல்லை என்றால் ஏதோ ஒரு விதத்திலே எங்களுக்கு ஒரு நிகழ்வு வரும்போது, அது ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும்போது இது தேவன் எங்களுக்கு கொடுத்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மனமகிழ்ச்சியின் பாதையிலே வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. Wish you again happy and Merry Christmas.
சின்ன பாலா கன்னிமரி மைந்தா கண்ணுறங்கு சின்ன பாலா சின்ன சின்ன பாலா கன்னிமரி மைந்தா கண்ணுறங்கு சின்ன பாலா சின்ன பூவே உந்தன் வாசம் சிறு புன்னகையை வீசும் சின்ன பூவே உந்தன் வாசம் சிறு புன்னகையை வீசும் ஆரி ராரோ ஆரி ராரோ சின்ன சின்ன பாலா கன்னிமரி மைந்தா கண்ணுறங்கு சின்ன பாலா புதுவானில் அந்த விண்மீன் தோரணம் கந்தையாய் புதுவிந்தையாய் இன்று பாலன் உதித்தரே வானில் புதுவானில் அந்த விண்மீன் தோரணம் கந்தையாய் புதுவிந்தையாய் இன்று பாலன் உதித்தரே மாடடை மாணிக்க தொட்டில் புல்லடை பஞ்சனை தானும் மாடடை மாணிக்க தொட்டில் புல்லடை பஞ்சனை தானும் மண்ணில் சமாதானம் என்றும் நிலைத்திட மண்ணில் சமாதானம் என்றும் நிலைத்திட சின்ன சின்ன பாலா கன்னிமரி மைந்தா கண்ணுறங்கு சின்ன பாலா மிக தாழ்மையாய் நம் பாலன் ஜனித்தரே விண்ணிலே புது பாடல் அதை என்றும் பாடுவோம் ஏழ்மையாய் மிக தாழ்மையாய் நம் பாலன் ஜனித்தரே விண்ணிலே புது பாடல் அதை என்றும் பாடுவோம் பாவம் போக்க வந்தவரே பாரினில் இடமில்லையோ பாவம் போக்க வந்தவரே பாரினில் இடமில்லையோ என்னில் இடமுண்டு இந்தே வாரீரோ என்னில் இடமுண்டு இந்தே வாரீரோ சின்ன சின்ன பாலா கன்னிமரி மைந்தா கண்ணுறங்கு சின்ன பாலா சின்ன சின்ன பாலா கன்னிமரி மைந்தா கண்ணுறங்கு சின்ன பாலா சின்ன பூவே உந்தன் வாசம் சிறு புன்னகையை வீசும் சின்ன பூவே உந்தன் வாசம் சிறு புன்னகையை வீசும் ஆரி ராரோ ஆரி ராரோ ஆரி ராரோ ஆரி ராரோ ஆரி ராரோ ஆரி ராரோ
இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்ல. இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்ல. மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். வறண்டு போன நம் வாழ்விலே வற்றாத நீரூற்றாய் இயேசு பிறந்தார். வறண்டு போன நம் வாழ்விலே வற்றாத நீரூற்றாய் இயேசு பிறந்தார். வருந்தி சுமந்திடும் பாரம் போக்கவே, வருந்தி சுமந்திடும் பாரம் போக்கவே, வார்த்தை இன்று மாம்சமானாரே, வார்த்தை இன்று மாம்சமானாரே. கும்மாளந்தான் போடுங்க, துள்ளி துள்ளி ஆடுங்க, தூதர் போல பாட்டு பாடுங்க. கும்மாளந்தான் போடுங்க, துள்ளி துள்ளி ஆடுங்க, தூதர் போல பாட்டு பாடுங்க. இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். தினமும் நம்மை போஷிக்கவே தீர்க்கர் உரைப்படி பாலம் பிறந்தார். தினமும் நம்மை போஷிக்கவே தீர்க்கர் உரைப்படி பாலம் பிறந்தார். பரிசுத்த நம்மிலே என்றும் நிலைக்கவே, பரிசுத்த நம்மிலே என்றும் நிலைக்கவே, பரிசுத்த ஆவியால் கருவானா, பரிசுத்த ஆவியால் கருவானா. கும்மாளந்தான் போடுங்க, துள்ளி துள்ளி ஆடுங்க, தூதர் போல பாட்டு பாடுங்க. கும்மாளந்தான் போடுங்க, துள்ளி துள்ளி ஆடுங்க, தூதர் போல பாட்டு பாடுங்க. இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்ல. இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்ல. மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன்.
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் நான்